இது என் மருமக போட்ட கோலமா? இது அரிசி மாவுல போட்டிருக்கலாம் இல்ல பெயிண்ட்ல போட்டிருக்கலான்னு தெரியலையே. என்ன தெரிகிறது? யார் இது? நான் தான் ராதிகா. ராதிகாவா? எப்படி வந்த? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கத்தே. என்ன கோலத்தை அரேஞ்ச் பண்ணி இருக்கீங்க? அது ஒன்றும் இல்லடி, என் மருமகளுக்கு கோலமே போட தெரியாது. என்னன்னு பார்த்தா திடீர்னு அதிசயமா வாசல்ல இவ்வளோ பெரிய கோலம் போட்டு வச்சிருக்கா. அதான் அரிசி மாவுல போட்டிருக்கா இல்லை பெயிண்ட்ல போட்டு வச்சிருக்கா, எப்படி போட்டா என்ன ஏதுன்னு பார்த்துனுக்கேன். இப்போ ஃபோன்லேயே எல்லாமே இருக்குது, எல்லாம் பார்த்து கற்றுன்னு போட்டிருப்பாங்க. அவளே ஒரு சொம்பேறி, அவளை போடுவா அந்த கோலத்தை. இப்போ வேற யார் போட்டிருப்பா? அதான் எனக்கும் தெரியல. சரி உள்ள வா, உட்காருவா. இருக்கட்டா, அண்ணன் வீட்டுக்கு வந்து அண்ணன் கூப்பிட்டு இருந்தாரு. விருந்து சாப்பிட்டு புடவெல்லாம் வாங்கி போ, ஆடி மாதம் கூட கூப்பிடவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. சரி அதான் சாப்பிட்டு புடவெல்லாம் வாங்கி போகலான்னு வந்தேன். பரவாயில்லையே, உன் அன்னிக்காரி உங்களெல்லாம் கூப்பிட்டுருக்காளா? ஏன் கூப்பிட மாட்டாங்களா? அதுக்கு இல்லடி, என் வீட்டில் மருமகன் ஒருத்தி வந்த உடனே என் பொண்ணை வீட்டில் சேர்க்கறதே கிடையாது. அவளுக்கும் இவளுக்கும் ஒரே சண்டை. அவளுக்கு ஆடி மாதம் கூட ஒரு புடவை கூட, தை மாதமும் ஒரு புடவை கூட எது எடுத்து தரவே இல்லை. எப்படி அண்ணி மட்டும் ஒத்துக்கிறான்னு பார்த்தேன். சரி, எனக்கு கெட்ட பிடிச்சதா இருக்கும் உங்களுக்கு. இதா தெரியாதனமா இங்கே வந்துட்டோமா? உங்கள் வீட்டு மருமக உங்கள் பொண்ணுக்கு எடுத்து தரலன்னா அதுக்குன்னு எங்கள் அண்ணன் எங்களுக்கு எடுத்து தர மாட்டாங்களா? உங்களை மாதிரி கெட்ட பிடிச்சவங்களா அவங்க? இல்லை, கல்யாணம் அண்ணின்னு போய் ரொம்ப இத்தனை வருஷமாக வருஷம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு இன்னும் அவர் சீரவசா எத்தனை வருஷம் ஆச்சு? எனக்கு கல்யாணம் 7 வருஷம் தான் ஆகுது. உனக்கு 7 வருஷம் தான் ஆகுது. உங்கள் அக்காவுக்கு எப்படியோ 20 வருஷம் கிட்டே இருக்கும்ல கல்யாணம் ஆகி. இன்னும் எப்படி உங்கள் அண்ணன் சீர்வரிசை செய்கிறான்? எப்படி அவன் பொண்டாட்டி ஒத்துக்கிறா? ஒன்றும் புரியலையே, அதிசயமாக இருக்கேன். அதிசயமாக தான் இருக்கும். அத்தை கைக்கு சுண்ணாம்பு வைக்காத வீட்டிலலாம் இது அதிசயமாக தான் இருக்கும். தெரியாதனமா இங்கே வந்துட்டு நம்மளுக்கு கட்டணம் முடிச்சுக்கிட்டேன். சரி அத்தை, உங்கள் மருமக கூப்பிட பாருங்க, பாடி வாங்க போங்க. என் மருமக என்ன இது கடைக்கு போகிறா? திமுரு பிடிச்சவ. இப்படி அலையுதிரியம்மா, இது சுற்றி போடணும் எல்லாருக்கும். இவங்களுக்கு இவங்க வீட்டு பொண்ணுக்கு செய்யறதுக்கு துப்பு இல்லைன்னா மற்றவங்க வீட்டில் செய்ய மாட்டாங்களா? அவங்க வீட்டு பொண்ணுக்கு சரியான காத்தகம் பிடிச்சதா இருக்கும் உங்களுக்கு. அதுக்கு தான் மருமக குத்துன்னு குத்துறா. இதுதான் ஒரு பழம் வச்சுருக்காங்க, என்ன போல் வாழ்க்கைன்னு. என்ன சரியா தானே? இவ்வளோங்க மட்டும் எப்படி தான் ஒத்துமையாக இருக்கிறாளுங்களோ தெரில. நம்ம வீட்டில் வந்தது 3 மாதத்துலேயே அடியில் ஏன் எதுவுமே செய்ய மாட்டேதுங்க. வீட்டில் ஒன்று கூட எதிர்த்து நம்மளால் கேட்க முடியல. பொண்ணுக்கு செய்ய வேண்டியது எதையும் செய்ய மாட்டேதுங்க. இப்படி இருக்குதுங்க. இவளுங்க மட்டும் எப்படி தான் ஒத்துமையாக சந்தோஷமாக இருக்கிறாளுங்கன்னு தெரியல. எந்த ஒரு சண்டை சச்சரவும் இல்லாமல் என்ன பண்ணி தொலையிறது. நம்ம வீட்டு மருமக நம்மளை மாதிரி என்ன கிட்ட தான் இருக்கிறா. சரி, நம்ம போய் மாடுக்கு சாணி எழுதி போடலாம். பொம்பளே அவள் எப்படி கண்ணு வைக்கிறா பாரு. காலடி மண்ணு எடுத்து தான் சுற்றி போடணும். உன்னை எப்படி செய்யறான், உன் அண்ணி எப்படி செய்யறா, எப்படி அழையுதுமா? எங்கடி போய் வாயிட்டு வர? இம்மா பக்கத்து வீட்டில் இருக்குதா பங்கஜா, அதுக்கிட்ட தான் பேசிட்டு வரேன். எம்மோ என்னமா கட்டணம் பிடிச்சதா இருக்குமா? அது இன்னும் யார் யார்கிட்ட போசுனது? சும்மா அப்படி ரோடு நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். அது கோலம் காலத்தை போட்டு வச்சுருக்கலாம். அது ஊற்றி பார்த்துட்டு இருந்தேன். சரி என்னன்னு போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு போனேன். அது சொல்லுது, உங்களுக்கு தான் கல்யாணம் ஆகி இவ்வளோ வருஷம் ஆகுது, இன்னும் அவங்க அண்ணன் ஒரு செஞ்சுனா வருஷம் அப்படின்னு கேட்குமா கட்டணம் பிடிச்சது. இந்த மாதிரி கட்டணம் வச்சுருந்தா அது எல்லாம் தகுந்த மாதிரி மருமக வந்துக்கிறா. அத்தை கைக்கு சாமி வைக்க மாட்டாங்க மருமக. மா அதோட காலடி மண்ணு எடுத்து சுற்றி போடுமா எல்லாருக்கும். போகலாம் 6 மணிக்கு மேலே அப்படிக்கா போவா. அப்போ எடுத்து சுற்றி போகிறான். ஏமா எங்கள் ஊரில் கூட இந்த மாதிரி பொம்பளைங்களாம் கிடையாதுமா. எப்பேற்பட்ட ஒரு கட்டணம் பிடிச்சதாகுது. எல்லாரும் மாசு வச்சுன்னு இருப்பாங்க, வெளியில் கட்டிடுவா. ஆமாம் பழகுது. அத்தை நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்காருண்ணே. நீ எப்படி இருக்க? அத்தை வீட்டு பக்கமே வரது கிடையாது இப்பெல்லாம். எங்க அத்தை வேலையே சரியா இருக்கு. சரி மீன் கறிலாம் வாங்கினதுக்கு போறேன்னு சொன்னாங்களா, வாங்கினது கேள்வியா? எல்லாம் வாங்கினது கொடுத்துட்டு அத்தை. பெரிய அத்தையும் அம்மாவும் சமைச்சுன்னு இருக்காங்க. ஓ அப்படியா? சரிங்க அத்தை, நீங்க பேசினிருங்க, நான் போயிட்டு வாழை அத்துன்னு வரேன். அப்போ வாழை அத்துன்னு சொன்னார் தோட்டத்துக்கு போய். சரிப்பா, அப்படியே வாழைப்பழம் தாரு, பழத்து இருந்தா கூட அத்துன்னு வந்துடு. செங்காயம் கூட பரவாயில்ல, நாளைக்கு ஊருக்கு எடுத்துன்னு போத்துக்குதான். இருக்கா அத்தை, எடுத்துன்னு வரேன். சரி அப்படியே செவ்வாழை இருந்தா கூட சாப்பிட்றதுக்கு எடுத்துவா. சரிங்க அத்தை. பாட்டி உங்களுக்கு என்ன வெத்தலை பார்க்க மட்டும்தானே வாங்கினா? ஆமாப்பா, வெத்தலை பார்க்க மட்டும்தான். களி பார்க்க வேணாம், பாக்கெட் பார்க்கலாம் வேணாம். அதை திட்டி பாருக்கு, எனக்கு பிடிக்க மாட்டேது. நீ கொட்டை பார்க்க வேணாம்னு வச்சுக்க, அதை நைட் கிட்சி அப்படி போட்டு போகல. சரிங்க பாட்டி, வெத்தலை பார்க்க போகிறதுல கொஞ்சம் கொஞ்சமாக நிப்பாட்டுங்க. உடம்புக்கு நல்லது கிடையாது. சுண்ணாம்பு அதிகமாக போட்டு போட்டால் வெத்தலை பார்க்க உடம்புக்கு இருக்குது. மதியம் வெத்தலையும் பார்க்க மட்டும் நான் போடுறேன். அது நல்லா தான் உடம்புக்கு விடு. இந்த வெத்தலையும் பார்க்க போட்டு மென்று துப்புனாதான் சாப்பிட ஜென் ஆகுது. வயசாகி போச்சு இல்லைப்பா? சரி பாட்டி, 10 ரூபாய்க்கு வெத்தலை 10 ரூபாய்க்கு பாக்கு போதும்ல? 10 ரூபாய்க்கு 2 வெத்தலை ஒரு பாக்கு தான் தருவாங்க. விற்கிற விலைவாசி தெரியல போலகுது பாருக்கும் பாட்டிக்கும். அத்தை எங்கள் ஊர்லலாம் வெத்தலை பாக்கில் விலை கம்மி தான். உங்கள் ஊரில் தான் விலை அதிகம். இங்கெல்லாம் வந்து ரேட்டு கம்மி தான். நான் சந்தையிலேருந்து நாங்கள் தானே வாங்கிட்டு வந்து கடைக்கு கொடுக்குறோம், அதனால ரேட்டு கம்மி தான் தருவாங்க எங்களுக்கு. அப்படியா? எங்கள் ஊர்லலாம் வந்து 10 ரூபாய்க்கு வாங்கினா வச்சுக்க 2 வெத்தலை ஒரு களி பாக்கு தருவாங்க. அதை வச்சு தான் நான் சொன்னேன். சரி அத்தை, போயிட்டு வந்துடுறேன். சரி பார்த்து போயிட்டப்பா. பாட்டி அம்மா உங்களை கூப்பிட்டாங்க. போறையா ஏமா உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்குதாம்மா? யாரை பார்த்து எந்த கேள்வி கேட்குற? அறிவு இருக்குதா கிரி இருக்குதானே? அறிவு இருந்தா நீ எல்லாம் இருக்க மாட்டேன். என்ன கொழுப்பா? உட்கார், உங்ககிட்ட முக்கியமான விஷயம் பேசணும். என்னடி உட்கார்னு சொன்னல? அருணுக்கு கல்யாணம் பண்ணுற ஐடியா இருக்கிறீங்களா இல்லையா? 2 வருஷம் கழிச்சு பண்ண தான் போகிறோம். எதுக்கு 2 வருஷம்? அந்த காலேஜ் முடிச்சிட்டால, அவங்க அப்பா கூட விவசாயம் தானே பார்த்துக்கிறேன். இப்போ பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ண வைக்க வேண்டியதானே? எதுக்கு 2 வருஷம் தள்ளி போட்டு வச்சுக்கிறீங்க? இந்தியா அவன் இப்போ தான் காலேஜ் முடிச்சிருக்கான். அவனுக்கு ஒரு பக்கம் வரத்தா இல்லையா? படிச்சு இந்த பையனை போய் கல்யாணம் பண்ணிப்பாங்க. என்ன அவன் தனியாக வேலைக்கு போகிறான்னு சொன்னா ஆஃபீஸுக்கு அவங்க அப்பா தான் விவசாயம் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கூட வச்சுருக்காரு. விவசாயமும் இப்போ நல்ல தொழில் தான். அதுலேயும் நல்ல வருமானம் வருதுல. வருமானம் வராமல் செய்றீங்க அந்த தொழில. மழை நல்லா பெஞ்சிருந்தா நல்ல வருமானம் வந்துண்டியா? யார் இல்லைன்னு சொல்லுங்க. முன்னாடியாவது வானம் பார்த்த பூமியாக இருக்கும். மழை பெஞ்சாதான் விவசாயம் பண்ண முடியும். இப்போ தான் அங்கே போர் இதெல்லாம் போட்டு வச்சுருக்காங்களே, தண்ணியில் நல்லா கிடைக்குதுல. விவசாயம் பண்ண வேண்டியதுன்னா உங்களுக்கு இடிக்குதுன்னு தெரியல.
வீடு தேடி வந்திருக்க மகாலட்சுமி விட்டுறாதீங்க. யாரடி சொல்ற? ஐயோ உனக்கு ஒண்ணுமே புரியாது. வயசு மட்டும் தான் ஆகுதே தவிர கொஞ்சம் கூட அறிவுறதே கிடையாதுமா. ஏண்டி எதனா தெளிவா புரியுற மாதிரி சொன்னாதானே எனக்கு புரியும். வீட்டுக்கு வந்த மகாலட்சுமி விட்டுறதுன்னா என்ன அர்த்தம்? உன்னதான் மகாலட்சுமி சொல்லி நிக்க. நான் இந்த வீட்டு மகாலட்சுமி தான், அதுல எந்த சந்தேகம் இல்லை. அதை விடு. இப்போ யார் வந்திருக்குது? கோமதி வந்திருக்கா. கோமதி 2 பசங்க கூட்டு வந்திருக்கா. பெரிய பொண்ணு காலேஜ் முடிச்சிட்டால. ஆமா காலேஜ் முடிச்சிட்டா இப்போ வேலைக்கு போறா. அவளுக்கு நான் இப்போ மகாக்குண்ணா ஏமா அவங்க அப்பா வந்து யாருக்காவது வாக்க கொடுத்துட்டேன் மூக்க கொடுத்துட்டேன் சொல்லிட்டு அந்த பொண்ணை திரும்ப வேற யாருன்னா கல்யாணம் பண்ணி வச்சுட்டு போறாருமா. கொஞ்சமாவது அறிவு இருக்குதா இல்லையாமா உங்களுக்கு? அந்த பொண்ணு தான் காலேஜ் முடிச்சிட்டாலே, நம்ம வீட்டு பிள்ளையோ காலேஜ் முடிச்சிட்டாலே கல்யாணம் பண்ணி வைக்கலாம், பொண்ணு கேட்கலாம், பர்சன் போடலாம். அதெல்லாம் எதுவும் உனக்கும் தோணாது, நான் அன்னைக்கும் தோணாது, என் கூட பிறந்திருக்கான் பாரு அண்ணன் அவனுக்கும் தோணாது. கண் கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க. முன்னாடி சொல்றேனே நான் முன்னாடி பேசுறதுல கோமதி சொன்னா என் பொண்ணை வந்து நான் வேலைக்கு அனுப்ப போறேன், அதுக்கப்புறமா 2 வருஷம் கழிச்சு தான் கல்யாணம் சொல்லிட்டு இப்போ நான் அவங்க அப்பா யாருக்கா கல்யாணம் பண்ணி கொடுத்துருவான்னு சொல்றேன். ஆமா மாமங்கார ஒரு மெண்டல் எது உனக்கு இருக்கு மாதிரி செஞ்சு போடுவான். திடீர் வந்து எவனோ ஓட்டனை மாப்பிள்ளைன்னு கூட்டு வந்து வச்சுட்டு இந்த இவனை தான் நீ கல்யாணம் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவீங்க? குரங்கு மாதிரி வேலைக்கு பார்த்து நிற்பீங்களா? இது குரங்கா இருக்கிறத விட்டு உட்காந்து அப்படிதான் சொல்லுவாங்க. இப்போ என்ன தாண்டி பண்ண சொல்றீங்க? இந்த பாரு இன்னைக்கு வந்துருக்குதுல மாமாவை ஃபோன் பண்ணி வர வைங்க, வந்து விருந்து சாப்பிட்டு போக சொல்லுங்க. அப்படி இப்படின்னு சாப்பிட்டு இருக்கும்போது பேச்சு வாக்கில் உன் பொண்ணை வந்து என் பேரனுக்கு கல்யாணம் பண்ணி கொடு அப்படி சொல்லிட்டு நீ கேளு. அதே மாதிரி அண்ணன் நீ கேட்க சொல்லு. நான் அப்படி இப்படி பேசி பரிசம் போகிற வழியை பாரு. ஆடி முடிஞ்சு ஆவணே வந்துச்சுல பரிசம் போட்டுங்க. இந்த மாசமே 3 மாசம் கழிச்சோ இல்லை 5 மாசம் கழிச்சு கூட கல்யாணம் வச்சுக்கலாம். இப்படியே நீங்கள் விட்டுட்டு வேலைக்கு பார்த்துன்னு வச்சுங்க, கண்டிப்பாக கோமதி விட்டுக்கார வேறு யாருக்காவது கல்யாணம் பண்ணி வச்சிடும். அதுக்கப்புறம் என்கிட்ட வந்து கையமுயான்னு கத்துனீங்கன்னா 10 நிமிஷம் பிரோஜனம் கிடையாது. முன்னாடி இப்படி தூக்கி போடுற திடீர்னு எப்படி கல்யாணம் பேச்சு எடுக்கிறது? அவனுக்கு சின்ன ஒருத்தி இருக்கிறாள் அருணுக்கு தங்கச்சி, அவளுக்கு கல்யாணம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அருண் கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தான் என் பிள்ளை. ஆமாம் அது வரைக்கும் அத்தை பொண்ணு உட்காந்து இருக்கும் விட்டத்தை பார்த்துக்கணும். அதை யாருக்காவது கல்யாணம் பண்ணிட்டு அனுப்பிச்சுடுவாங்க. அதுக்கப்புறம் எங்கேயாவது இருந்து எதை வாயாடி ஏறி பிடிச்சி வந்து விட்டுடுங்க வீட்டுக்குள்ள. அப்புறம் இந்த வருஷத்துக்கு 1 வாட்டி 2 வாட்டியாக புடவை கொடுத்து இருந்து சாப்பிட போறீங்களா? அது கூட கெட்டு போடும். அப்புறம் வந்து ஒரு புளியோ வாழைப்பழமோ ஏதோ கொடுத்து அனுப்புறீங்களா? அதுவும் கெட்டு போடும். நெல்லுக்கு வரதையும் கெட்டு போடும். எல்லாம் கெட்டு போடும். அதுக்கப்புறம் வீட்டு வாசப்பை நாங்கள் யாரும் இருக்க முடியாது. அதுக்கு தானே நீங்கள் ஐடியா பண்ணி நிற்கீங்க. அதெல்லாம் ஏன் கெட்டு போகுது? உங்களுக்கு கொடுக்குறதா கரெக்டாக கொடுக்க போகிறோம். அதுக்கு தான் சொல்கிறேன், கோமதி பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சாதான் உறவு வந்து நல்லா கூடி நல்லா சந்தோஷமாக இருக்க முடியும். இல்லை வெளியே யாருன்னா நீ கல்யாணம் பண்ணி கூட்டு வந்தேன்னு வச்சுக்கேன், அது வந்து ஒன்றும் ஒருத்தருக்கு ஏதுங்க. குடும்பத்தை பிரிக்கிறதா குறியா இருக்குங்க. உன்னை கூட எதுவும் முதியோர் இல்லத்தில் சேர்த்தா கூட சேர்த்துருங்க. எப்படி சொல்கிறேன்? என்ன முதியோர் இல்லத்தில் சேர்த்துருவாங்களா? இந்த காலத்து பிள்ளைங்களாம் பொண்டாட்டி பேச்சு தான் கேட்குறாங்க. அருண் வந்து அவன் பொண்டாட்டி பேச்சு கேட்டு உன்னை முதியோர் இல்லத்தில் சேர்த்துட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? ஐயோ முதியோர் இல்லத்துக்கு நான் போக மாட்டேன். ஆமாம் உனக்கு கேட்டு தான் விடுவாங்க. இந்த கோயிலுக்கு போயிட்டு வரலாம் கடைக்கு போயிட்டு வரலாம் சொல்லிட்டு வண்டியில் கரைச்சிட்டு போய் முதியோர் இடத்துல சேர்த்துட்டு வந்தே இருப்பாங்க. அப்புறம் அங்கேயே கிடக்க வேண்டியது தண்ணி. நீ நினைச்சாலே பயமா இருக்குது. என்ன பண்ண சொல்கிறேன்? அதுக்கு தான் சொல்கிறேன், வேற ஒரு எத்தனை வந்து நம்ம சொத்தெல்லாம் ஆளை விடுறதுக்கு நம்ம அக்கா பொண்ணு கோமதி இருக்குது மகா. அந்த பொண்ணை நீ யாரும் கல்யாணம் பண்ணி வச்சுன்னு வச்சுக்க, சொத்தை எங்கேயா போவாதே, பாசத்துக்கு பாசமாக இருக்கும். உன்னை பத்திரமா பார்த்துக்க, உன்னை முதியோர் இடத்துக்கு அனுப்பி அனுப்பாது. ஆமாண்டி நீ சொல்கிறது சரியா தாண்டி இருக்குது. இது அப்படியே அண்ணன் கிட்ட சொல்லி இன்னைக்கே பொண்ணு கேட்க சொல்கிறேன். முக்கியமாக நான் விருந்து சாப்பிட கூட வரல, இந்த கல்யாணத்தை முடிச்சுட்டு போகிறதுக்கு தான் வந்தே இருக்கேன். நீ இவ்வளோ யோசிச்சிருக்கடி, நான் யோசிக்க போட்டுட்டேன் பார்த்தியா? எனக்கு இந்த குடும்பத்து மேலே அக்கறை இருக்குது. நாளை பின்ன வந்து போனோமே என்ன அக்கறை இருக்குது உங்களுக்கு? என்ன எப்படியாவது உறவு முடிஞ்சு போச்சுன்னு பரவாயில்ல, எதுவுமே கொடுக்க தேவையில்ல, அப்படியே தான் கழிச்சு விட்டுலாம் அப்படின்னு நீங்கள் சுற்றி நிற்கிங்க. நீங்கள் எதுக்கு மற்றதை பற்றி யோசிக்க போறீங்க? சரி அப்படிலாம் இல்லை. இப்போ அண்ணன் கிட்ட பேசுகிறேன், பேசி இன்னைக்கு முடிக்கிற மாதிரி எல்லா விஷயம். கமலா அண்ணா யாருன்னு காட்டு இன்னைக்கு. பாட்டி அம்மா உங்களை கூப்பிட்டாங்க. எனக்கு கிளாஸ் வந்து வந்துட்டேனே. இப்போதான் வந்தேன். எப்படி இருக்கீங்க? நாங்கள் நல்லா இருக்கோம். நல்லா இருக்கேன். படிப்பு எப்படி போகுது? கொஞ்ச நேரம் கூட விளையாடுறதுக்கு டைம் இல்லாமல் படிப்பு போகுது அத்தை. கம்ப்யூட்டர் கிளாஸ்க்கும் டியூஷனுக்கும் ஸ்கூலுக்கும் இப்படியே போயின்னு இருக்கு என் காலம். இப்பயே உன்னை எப்படி சித்திரவதை பண்ணுறாங்களா? இன்னும் காலேஜ் போனதுக்கப்புறம் என்னென்ன சித்திரவதை பண்ண போகிறாங்க தெரியல. எதுக்கு அம்மா கூப்பிட்டா இப்போ என்ன? பாட்டி மீன் குழம்புல உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கறதுக்கு கூப்பிட்டாங்க. கோமதியத்தை கூட தானே இருக்காங்க, அவங்க கிட்ட கொடுத்து செக் பண்ண சொல்லு. பாட்டி முக்கியமான விஷயமா பேசியிருக்காங்க. கோமதியத்தை கிட்ட குழம்பு கொடுத்து உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ண சொன்னாங்க, அப்படி சொல்லு. சரி பாட்டி சொல்கிறேன். ஏமா உன் மருமகளுக்கு குழம்புல உப்பு கரெக்டாக தான் கூட பார்க்க தெரியாதா? என்னம்மா மருமகள் வச்சுருக்கிற நீ? எனக்கு கரெக்டாக தான் போடுவேன். அப்படி இருந்தால் அவளுக்கு கொஞ்சம் பயம். உப்பு இப்போ சரியில்லாமல் போயிடுச்சுன்னா நம்ம வீட்டில் இருக்கவங்க கொடுத்தா கூட பரவாயில்ல. நாத்தனார் காட்சியில் வந்திருக்காங்களே உப்பு இப்போ சரியில்லை என்ன பண்ணுற சொல்லிட்டு என்ன சரி பக்கத்துக்கு கூப்பிட்றேன். நாத்தனார் மேலே அப்படியே பயம் தான் உன் மருமகளுக்கு. சும்மாவே அப்படியே நடிக்கும். ஏடி அவ்வளோ இருக்கிறதுனாடி உங்களுக்கு எல்லாமே சீசனில் கரெக்டாக செஞ்சுன்னு இருக்க சுரத்துக்கு விட்றா. பக்கத்து வீட்டில் பாரு, பக்கத்து வீட்டில் என்ன நடக்குது பார்த்து தானே இப்போ வந்தனே. அது நம்ம ஒரு பக்கம் உண்மைதான். எங்கள் அண்ணன் வந்து எங்களுக்கு செய்யறதுக்கு விடுது. 10 சவரன்றது ஒரு 5 சவரம் மாதிரி பார்த்து விடுதுல. பட்டு போட வேண்டியது ஒரு 100 போட எடுத்து கொடுக்குறாங்க. ஏதோ அவங்க கையில் கட்சி செய்யாங்களே, செய்யாமல் அப்படியே விட்டுட்டு தான் பாருங்க. நான் அப்புறம் தெரியும் கதை. ஏமா செஞ்சாலும் குறை சொல்லுவாங்க, செய்யலனாலும் குறை சொல்லுவாங்க. இவங்களை மட்டும் திருப்தியே படுத்த முடியாதுமா. சரி நான் சொன்ன விஷயம் ஞாபகம் இருக்கட்டும், கோட்டையை விட்டுறாத. அப்படி இல்லைன்னா முதியோர் இல்லைன்னா நீ ஞாபகத்தில் வச்சுக்கோ. நீ வேற முதியோர் பயப்படுத்தாது. என்ன பயமா இருக்கு எனக்கு. சஞ்சய் உட்காரு, பெரியமா உனக்கு சாப்பாடு விட்டுறேன். பெரியமா தான் சூப்பர். பெரியமா இங்கே என்ன நடக்குதா? பெரியமா கதை சொல்றீங்கன்னா சாப்பாடு விட்டோன்னா சம்மத்து குட்டியே சாப்பிட்டு வேணும். என்ன பெரியமா நீங்க கதைலாம் சொல்வீங்களா? சொல்லுவேனே. எங்க அம்மாக்கு கதையே சொல்ல தெரியாது. எங்க வீட்டுல பாட்டி தான் கதையே சொல்லுவாங்க. ஆமா இப்ப ரொம்ப முக்கியம். அது ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தாராம். இது எதுக்கு வந்தோம் ஏன் வந்தோம் எல்லாத்தையும் வந்துட்டு சோத்த குடி சுத்தி நிற்குது பாரு. இதெல்லாம் வச்சு நான் தான் பண்றது தெரியல. இது பேர் 2 பொம்பளை குழந்தைங்க வேற கல்யாண வயசுல. ஏக்கா என்னடியா நான் வேலை பார்த்துட்டு இருக்க நீ? நீ செய்ய வேண்டிய வேலை நான் செஞ்சுன்னு இருக்கேன். ஒரு குழந்தைக்கு சோறு விட்டு தெரியாது உனக்கு? எங்க போய் சுத்தி நின்று வந்தா இப்போ எல்லாரும் ஆளே காணோம். பக்கத்து
பக்கத்து வீட்டு பங்காச்சி வீட்டு வரைக்கும் போய் வந்தேன். குழந்தைக்கு குழம்பு ரெடி ஆயிடுச்சு, மீன் வச்சு சாப்பாடு ஊட்டலாம், அதெல்லாம் கொள்ளலாம் எதுவும் கிடையாது. மணி நான் ஆமா சின்ன குழந்தை அதுக்கு சாப்பாடு ஊட்டி சுத்தினுவா, தட்டில் போட்டு கொடுத்தா சாப்பிட போகுது. என்ன குழந்தைங்களுக்குலாம் ஊட்டி விடணும், இன்னும் கொஞ்சம் பெருசான பிறகு அதுவே சாப்பிடும். இப்போ ஸ்கூலுக்கு போய் அதுவே ஏதோ கொஞ்சம் அரைக்குறையாக சாப்பிட்டு மீன் சாப்பிட எடுத்துன்னு வந்துடுது. வீட்டில் இருக்கும்போது நீ வீட்டில் நல்லா சாப்பிட்டு நல்லா வளருங்களே, அதெல்லாம் இல்லை அவங்களாம் எடுத்து அவங்கள பார்த்து அவங்கள சாப்பிடும் போது தான் சாப்பாடு வயிறு ரொம்ப நல்லா ஊட்டும். சோம்பேறி கழுதியாச்சு நீ. ஏமா இவளுக்கு வந்து சின்ன வயசுல இருக்கும்போது நான் தானே சாப்பாடு ஊட்டுவேன், நல்லா புச்சுக்கு புச்சுக்கு சாப்பிட்டு நல்லா அமுல் பேபி மாதிரி இருக்கு பாரு. குழந்தைக்கு எங்கன்னா சாப்பாடு கொடுக்குறாள் பார்த்தியம்மா, ஊட்டி விடாதாம்மா அதுவும் புச்சுக்கு புச்சுக்கு இருக்கான். அவள் சோம்பேறி கழுத, குழந்தைக்கு சாப்பாடுலாம் ஊட்டி விட மாட்டா. சஞ்சய் இங்கே வா, அது என்ன பழக்காத ஊட்டி விடாதான் சாப்பிடுவேன் சொல்லிட்டு வா உட்காந்து சாப்பிடுவா. பெரியம்மா தான் ஊட்டி விடுறாங்களாம்மா. பெரியம்மா நீங்க ஊட்டி விடுங்க பெரியம்மா. எதுல விட்ட? ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தாராம், அவருக்கு ஒரு ராணி இருந்தாங்களாம். ராஜா இருந்தா ராணி இருக்க மாட்டாங்களா? நீ ஏன் டிஸ்டர்ப் பண்ணினே இருக்கிற? அக்கா முக்கியமான விஷயமா நான் இங்க பேசிட்டு இருக்கோம், நீ என்னன்னா வந்து விளையாடி இருக்க, ஒரு பொறுப்புன்றதை சுத்தமா கிடையாது உனக்கு. என்னடி அப்படி முக்கியமான விஷயம் பேசினிருக்கீங்க? ஏமா என்னம்மா சொல்றாவா? நீ உக்காரிங்க சொல்றேன், இது ஒரு நிமிஷம். சஞ்சய் இந்த சாப்பாடு திரும்ப என் மகா அக்கா கிட்ட கொடுனா, மகா அக்கா வந்து உனக்கு கதை சொல்லி சாப்பாடு விட்டுவாங்க. சரிங்க பெரியம்மா, நீங்க வந்து நைட்டுக்கு வந்து கதை சொல்லினே எனக்கு சாப்பாடு கொடுக்கணும். கண்டிப்பா கண்டிப்பா கதை சொல்றேன். என்னடி உனக்கு பிரச்சனைப்பா? உட்கார் உட்கார் சொல்றேன். என்னன்னு சொல்றி? அண்ணி என்ன பண்ணுதுல்ல, அவங்க மீன் வத்துனக்காங்கடி. சரி சரி வரட்டும் வரட்டும். ஏம்மா நீ சொல்லல நானே சொல்லவா? நீயே சொல்லுடி. சரி இங்க பாரு, மகாக்கும் 20 வயசுக்கு மேலே ஆயிப்போச்சு. 21 22 வயசு இருக்குமா மகாக்கா? இந்த ஆடியில தானே 22 பிறந்திருக்குது. சரியான வயசு தான், கல்யாணம் பண்ணிடலாம். சரி மகாக்கும் அருணுக்கும் நல்ல முகூர்த்தம் நல்லா பார்த்து நிச்சயம் பண்ணிடலாம். ஏண்டியா என்னடி நிச்சயம் பண்ணிடலாம் சொல்லிடுற? இன்னும் எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட கேட்கல, எதுவுமே பண்ணல. அவர் வேற வேலைக்கு போகணும்னு சொல்லியிருக்காரு, 2 வருஷமாவது கல்யாணம் பண்ணலான்னு சொல்லியிருக்கா. நீ யார் கேட்டு இந்த முடிவுலாம் நீ எடுத்துன்னு இருக்க? யார் கேட்டு எடுக்கணும்னு கேட்குறேன். பொண்ணுக்கு அப்பா அம்மா நாங்கள் இருக்கிறோண்டி, எங்களை கேட்டு நீ எந்த முடிவு வந்தாலும் எடுக்கணும். உங்க 2 பேருக்கு அறிவிலன்னு தெரிஞ்சு போச்சு, அதனால தான் சித்தி இந்த முறையில் நான் எடுக்கிற முடிவை. ஆமாடி அவ சொல்றது என்ன தப்பு இருக்குது? அருணுக்கும் மகாக்கும் பேசி முடிச்சிடலாம். அம்மா என் வீட்டுக்கார வேற 2 வருஷத்துக்காக வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காருமா. எப்படிமா அவளை இப்போ கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியும்? உன் பொண்ணு வேலைக்கு போய் தான் இப்போ சம்பாதிச்சு கொடுக்கணும் கிடையாது. விவசாய வேலையிலே நல்ல காசு தான் கிடைக்குது. உன் பொண்ணை வந்து மகாராணி மாதிரி பார்த்துப்பாங்க அந்த வீட்டில். இதை விட நீ வேற எங்கன்னா கொடுத்தன்னு வச்சுக்க, அவ்வளோ நல்லா பார்த்துக்க மாட்டாங்க. ஏமா அது எனக்கும் தெரியுமா, ஒரு 2 வருஷம் போட்டோமா. அதுக்குள்ள வீட்டுக்கார ரூல்ஸ் இருக்கு பத்தியா? யாருன்னா வாக்கு கொடுத்துட்டேன் மூக்க கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டு யாருக்குன்னா கல்யாணம் பண்ணி வச்சா என்ன பண்ணுவீங்க? அந்த மாதிரிலாம் மாமா செய்ய மாட்டாரு. எங்க எது வந்தாலும் என்கிட்ட கலந்து பேசி தான் செய்வார். எது எப்படி இருக்கோ நம்ம கரெக்டாக சொல்ல முடியாது. மகா வந்து நம்ம கல்யாணம் பண்ணி கொடுத்தா தான் நம்ம சொத்தும் எங்கள் வெளியில் போகாது, நம்ம நாளை பின்ன இங்கே வந்து போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். வேற யாராவது பொண்ணு இங்கே கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்கன்னு வச்சுக்கேன், நம்ம அந்த வீட்டு வாசப்படி கூட வைக்க முடியாது, நம்ம ஒரு பச்சை தண்ணி கூட தர மாட்டாங்க. அதான் நல்லா ஞாபகத்தில் வச்சு பேசி எது பேசுறதா இருந்தாலும். என்னடி இப்படி சொல்கிற நீ? ஆமாம் சொந்த விட்டு போகக்கூடாது, சொத்து வெளியில் போகக்கூடாது. இந்த வீட்டுக்கு வர மருமக எப்படி இருப்பான்னு நம்ம சொல்ல முடியாது. அதை நம்ம வீட்டு பொண்ணு இருந்தால் நம்ம பாட்டியாச்சே, நம்ம மாமாவாச்சே, நம்ம சித்தியாச்சே, மாமாவாச்சே அப்படி சொல்லிட்டு பாசநேசத்தோட பார்த்துப்பா, பாசனத்தோட இருப்பா. அசல் கரையில் வந்தாங்க வச்சுக்க வெளியிலேருந்து, அவ்வளோதான் கதை முடிஞ்சது. எனக்கு முதிய இடத்துல முதல்ல சேர்த்து வரலாம் அப்படின்னு உங்களுக்கு யாருமா சொன்னதே? ராதிகா தான் சொன்னா. ஆமாம் எல்லா இடத்துலையும் நடக்கிற விஷயம் தானே. வயசான பெருசுங்களாம் திரும்பி முதிய இடத்துல சேர்த்துறாங்க, யார் உட்கார வச்சு பார்த்துக்கிறாங்க? ஏன்டி அம்மா இப்படி பயம்புத்தி வச்சுக்கிற? உண்மையை தான் சொல்லியிருக்கேன். அதனால சொல்கிறேன், மாமா ஃபோன் பண்ணி வர சொல்லி விருந்து சாப்பாடு கூட வர சொன்னாங்க அப்படி சொல்லி கூப்பிட்டு எல்லாம் சாப்பிடும் போது அப்படியே கல்யாணம் பேச்சு நடக்கிறேன். நான் பேசி கீசி இங்கே வந்து தட்டு மாற்றின்னு தான் வீட்டுக்கே போகிறோம். புரியுதா? உப்பு தமிழ மாதிரி எப்போ வச்சுக்கலான்னு பார்த்துக்கினேன். அதுக்கப்புறம் 3 மாதம் கழிச்சோ இல்லை 5 மாதம் கழிச்சோ கல்யாணத்தை வச்சுக்கலாம். நகை கூட குறைவா போட்டுடலாம். அதுக்கப்புறமா கூட மீறி செஞ்சுக்கலாம். என்ன அதுக்கு எல்லாத்துக்கும் அண்ணன் ஒத்துப்பான். எப்படியோ ஒன்று மகாவை இந்த வீட்டில் கல்யாணம் பண்ணி வைக்கிறோம். இனி நீ ஈஸியாக சொல்லிடுற, கல்யாணம் என்ற சாதாரண விஷயம் மாதிரியே சாமான் செட்டு வாங்கணும், எவ்வளோ வேலை இருக்குது, வீட்டை கட்டி போய் கல்யாணம் பண்ணி பாருன்னு கடனை உடனே வாங்கி செய்யி. கொஞ்சம் காசு சேர்த்து வச்சிருக்கேன், அப்புறம் நான் மீதி கொஞ்சம் காசு தானே குழுவில் கீழே கடை வாங்கிக்கலாம். சரி அவருக்கு ஃபோன் பண்ணி வர வைக்கிறேன், பேசி முடிவெடுக்கலாம் என்னன்னு. மா இங்க பாருங்கம்மா சஞ்சுவ. என்னடியாச்சே? சரிம்மா கதையே சொல்ல மாட்டேங்கிறாங்க. கதை சொல்லாம சாப்பிடுனா நான் எப்படி சாப்பிடுவேன்? கதை சொல்லாதான் சாப்பிடுவேன். ஏண்டி அவளுக்கு ஒரு கதை தான் சொல்லாண்டியே. ஏமா எனக்கு என்ன கதை தெரியும்? கதை சொல்லியிருக்கீங்க நீங்க. ஏண்டியா நீ 1வது 2வது படிக்கும்போது புக்குள்ள கதை வந்ததுல அந்த கதைலாம் சொல்ல அவளுக்கு. அம்மா எனக்கு அதெல்லாம் மறந்தே போச்சுமா. சரிம்மா நீங்களே எனக்கு சாப்பாடு விடுங்க, நீங்க ராஜா கதைலாம் சொல்லுங்க. முக்கியமான விஷயமா பேசின்னு இருக்கோம். மகா கூப்பிட்டு போ சஞ்சுவே. சஞ்சு கதை தானே, நான் சொல்றவா. எனக்கு வந்து மீன் கதை, நாய்க்குட்டி கதை, ராஜா கதைலாம் சொல்லணும். சொல்றவா, ஃபோன் பார்த்து சொல்றேன், வேற என்ன பண்றது. ஐயா ஜாலி 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 ஜாலி. ஓடியாக்கா இன்னும் சின்ன குழந்தையாவே இருக்குதுங்கம்மா எல்லாம். இவளுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சு குழந்தை குட்டி வரப்போகுது, இன்னும் குழந்தையாவே இருக்கிறா இவ. இப்போ கல்யாணம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்க, பொறுப்புலாம் தானா வந்துடும். நீ எதுக்கும் பயப்படாத. என் அண்ணா வீட்டில் கல்யாணம் பண்ணி கொடுக்குறதுனால எனக்கு எந்த பயமும் கிடையாது. என் அண்ணா அவங்க பொண்ணு மாதிரி பத்திரமா பார்த்துப்பாங்க. அண்ணி பற்றியும் பிரச்சனை இல்லை. அப்போ என்ன பற்றி தான் பிரச்சனை உங்களுக்கு? ஏமா நான் அப்படி சொல்ல வரலம்மா. அப்புறம் என்ன யோசிச்சுன்னு இருக்க? தைரியமா இறங்க, கடவுள் மேலே பாரத்தை போட்டு தண்ணி இறங்கணும். எல்லாம் நல்லபடியாக நடக்கும், ஒன்றும் கவலைப்படாத. மகா மனசில் என்ன இருக்குன்னு ஒரு வார்த்தை கேட்கணும் இல்லையா? அவன் மனசில் என்ன இருக்கு போதே? அவளுக்கு வேலைக்கு போகணும்னு ஆசை. வேலைக்கு போகாமல் இந்த மாதிரி கல்யாணம் பண்ணி வைக்கிறோமே, அவள் மனசு ஏற்றுக்குமா என்ன ஏதுன்னு தெரியலையே. அதெல்லாம் சொல்கிற விதத்தில் சொல்லி புரிய வச்சுக்கலாம். கல்யாணம் பண்ணி மாமா வீட்டுக்கு போனதுக்கப்புறம் கூட நீ வேலைக்கு போ அப்படி இப்படின்னு சொல்லலாம். அப்படி வேலைக்கு போனால் ஆசைப்பட கூட போட்டோம். நீ நம்ம சொல்கிற வேலைக்கு அனுப்புவீங்களா? ஏண்டி அதான் அவங்கவுங்க இஷ்டம். நானடி சொல்கிறது பார்த்துக்கோ. மகா இஷ்டம் தான், வேலைக்கு போகிறதும் வேலைக்கு போகாததும். கல்யாணம் ஆன பிறகு எங்கேருந்து வேலைக்கு போகிறது? குடும்பத்தை பார்ப்பாளா இல்லை புருஷனை பார்ப்பாளா இல்லை வேலைக்கு போவாளா? கஷ்டம்.
இப்போ நீ நான் தான் சொல்றதுக்கு வரேன், எனக்கு ஒன்றும் புரியல. வீட்டுக்காரர் வரட்டண்டி, அவட்ட பேசி தானே முடிவு எடுக்கிறது வந்தாலும். அம்மா நெஞ்சே வலிக்குது எனக்கு. எப்படி இருந்தாலும் மக ஒரு பையனை கல்யாணம் பண்ணி தான் வைக்க போறேன். அந்த பையன் நம்ம அண்ணன் பையனாவே இருக்கட்டும். வெளியில எங்கன்னா கொடுத்தேன்னு வச்சுக்கேன், வேலைக்கே ஆகாது. கோமதி, இதில் யோசிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. கண்ணை மூடின்னு நீ வந்து அருண் கல்யாணம் பண்ணி வைக்கலாம். அவன் தங்க மாதிரி பார்த்துப்பான். குணத்துல அவங்க அப்பா மாதிரி அவன். எனக்கு தெரியாதா, சின்ன வயசுல இருந்து பாத்திரம் இருக்கு, தூக்கி வளர்த்தவன் நான் தானே, எனக்கு தெரியாதா? அப்புறம் என்ன உனக்கு? அன்னிக்கிட்ட ஒரு வாட்டி நான் பேசிட்டு போது அண்ணி திரும்ப சொல்லிச்சு, அதோட அண்ணன் பொண்ணுக்கு தான் வந்து அருணை கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிச்சு. இது எப்போ நடந்தது எனக்கு தெரியாம? ஏமா இது நம்ம இது கதை? ஆமாண்டி, அவளுக்கு ஒரு அண்ணன் இருக்கான், அண்ணனுக்கு ஒரு பொண்ணு இருக்கா. அந்த பொண்ணுக்கு நல்லா அழகா இருப்பா. இவன் மனசுல இந்த மாதிரி என்ன வச்சிருக்கான்னு எனக்கு தெரியவே தெரியாது. அம்மா நான் சொல்லிட்டேன், அண்ணி மாசம் எது வேணா வச்சுக்கிட்டோம், ஆனா மகா தான் இந்த வீட்டுக்கு மருமகளா வரணும். இதுல எந்த மாற்றமும் வரக்கூடாது. எல்லாத்தையும் கடவுள்கிட்ட தாண்டி ஒப்படைக்கணும்.